வணக்கம் நேயர்களே. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கில் நாம் விவாதிக்க இருக்கின்ற தலைப்பு அத்வானி, உமா பாரதி உட்பட பல்வேறு இந்த பாபர் மசூதி வழக்கில் சிக்கிய 20 பேர் ஏன் அந்த வழக்கில் மீண்டும் அவர்களை விசாரிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் இன்று காலை கேள்வி கேட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று 4 வாரத்திற்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சுற்றறிக்கையும் அது அனுப்பியிருக்கிறது. இதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்வது? இந்த பாபர் மசூதி வழக்கு வந்ததிலிருந்து தற்போது வரை அது மிகப்பெரிய சர்ச்சையாகி வருகின்ற இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவினுடைய மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்ட 20 பேரை மீண்டும் அதில் சேர்த்து அதில் ஏன் மறு விசாரணை செய்யக்கூடாது என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு, நடுவண் அரசில் மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு சிபிஐ இந்த வழக்கை துரிதமாக நடத்தவில்லை, மிகவும் தாமதமாக நடத்துகிறது, இதில் எந்தவித ஆர்வமும் இல்லாமல் நடத்துகிறது. ஆகவே அதற்கும் சிபிஐ பதில் சொல்ல வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் பதில் சொல்லியிருக்கிறது. இதில் என்ன நடக்கிறது? பாபர் மசூதி வழக்கில் இந்த அரசு வந்தவுடன் அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள், அதில் அக்யூஸ்டாக இருப்பவர்கள் பலரை அது ஏன் விரைவாக விசாரிக்கவில்லை? சிபிஐ அதில் ஏன் சுணக்கம் காட்டுகிறது? இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும்? அது மட்டுமல்லாமல் அத்வானி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் 20 பேரை மீண்டும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும், அவர்களையும் மறு விசாரணை செய்ய வேண்டும் என்கின்ற இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய எதிர்பார்ப்பு எத்தகையது? இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற தளத்தில்தான் இன்றைய ஆளுமைகளுடன் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் ஜெயராமன் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமூத் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் அவர்கள் நமது அரங்கில் அவர் தரப்பு கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளார். திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களும் இந்த பிரச்சனையில் அவர் தரப்பு கருத்துக்களை அவர் இங்கு விரிவாக பேச இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் விரிவாக பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமிருந்தே இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் கேஸே சிபிஐ இந்த கவர்மெண்ட் சென்ட்ரலில் பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஏன் இந்த கேஸில் இவ்வளவு துரிதமாக செயல்படாமல் இவ்வளவு மெதுவாக செயல்படுறாங்க? இது என்ன நோக்கம்? சிபிஐ முழுமையாக அதில் செயலற்று போயிடுச்சு அப்படின்னு தான் கேஸ் தொடங்குது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் அத்வானியெல்லாம் திருப்பி மறு விசாரணைங்கிற லெவலில் வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? சிபிஐ இந்த கேஸை மெதுவாக விசாரிக்குது அப்படின்னு சொல்கிறதே ஒரு பரபரப்புக்காக பல விஷயங்கள் பேசப்படுவது போன்று இதுவும் பேசப்படுகின்றது. ஒருவேளை நாங்கள் உள்நோக்கத்துடன் செயல்பட்டு பச்சையாகவே சொல்கின்றேன், அனைவருக்கும் புரியும்படியாகவே சொல்கின்றேன், ஒருவேளை இந்த விஷயங்களை ஊற்றி மூட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருந்தால் அடுத்த மாதமே இந்த கேஸை விரைவாக பைசல் செய்து எங்களுடைய ஆளுமையினை காங்கிரஸ் செய்தது போன்ற கேவலமான பல விஷயங்களில் நாங்கள் ஈடுபட தயாராக இல்லை. அந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் லெட் லா டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ், சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற அடிப்படையிலேயே சிபிஐ விசாரணை மற்ற வழக்குகளில் எப்படி நடைபெறுகின்றதோ அதே போலத்தான் எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் இது நடக்கின்றது என்பதற்கு உதாரணமாகத்தான் இன்றைக்கு கோர்ட்டில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருப்பதாக, ஒரு டைரக்ஷன் கொடுக்கப்பட்டிருப்பதாக நான் கருதுகின்றேன். சிபிஐ சரியாக செயல்பட்டு கண்டிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏன்னால் ஒருவேளை நாங்கள் சிபிஐ கைப்பாவையாக மாற்றி இருந்தால் நாங்கள் இத்தனை நேரம் இந்த கேஸையை முடிச்சிருக்கலாமே. நாங்கள் ஆட்சிக்கு 11 மாதம் ஆச்சே. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வேலையை செய்கின்றார்கள், சட்டப்படியாக பல விஷயங்கள் நடக்கின்றது. அப்படி யாரேனும் இதற்கு நீங்கள் உள்நோக்கம் சொல்ல வேண்டும் என்றால் இதற்கு நீங்கள் காங்கிரஸையும் கபில் சிபலையும் மட்டும்தான் சொல்ல வேண்டும். இந்த வழக்கு வந்த பொழுதும் முதல் தரையாக 1992 2 வழக்காக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முதல் வழக்காக லட்சக்கணக்கான கரசேவர்கள், அந்த சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை தகர்க்கப்பட்டதற்கு லட்சக்கணக்கான கரசேவர்கள் காரணம் என்று ஒரு கேஸும், இந்த சர்ச்சைக்குரிய கட்டிடம் தகர்க்கப்படுவதற்காக ப்ரொவோகேட்டிவ் ஸ்பீச்சஸ், வன்முறையை தூண்டும் விதமாக பேசினார்கள் என்ற அடிப்படையிலே மரியாதைக்குரிய இந்தியாவின் இரும்பு மனிதர் லால்கிருஷ்ண அத்வானி, உமா பாரதி, முரளி மனோகர் ஜோஷி, தற்பொழுது ராஜஸ்தான் ஆளுநராக உள்ள அன்றைய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கல்யாண் சிங், ஏனைய பேருடன் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் இந்த 2 வழக்குகளையும் ஒன்றாக விசாரிக்குமாறு டிசம்பர் 1993 உச்சநீதிமன்றத்தின் அடிப்படையின் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி 2 வழக்குகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டது. பின்னர் 2001ஆம் ஆண்டில் இவர்கள் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படுகின்றார்கள். விடுவிக்கப்பட்டவுடன் உச்சநீதிமன்றம் செல்கின்றது. உச்சநீதிமன்றத்தாலும் 2010 காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. கபில் சிபல் தான் இந்த பெட்டிஷன் போட்டவருக்கே வழக்கறிஞராக இருந்து செயல்படுறாரு. காங்கிரஸ் ஆட்சியில் வழக்கு பதியப்படுது, காங்கிரஸ் வழக்கறிஞர் வாதாடுறாரு, எதிர்த்து கேஸ் போட்டவர் அப்போ
அந்த இந்த பாபரி மஸ்ஜித் பாதுகாப்பு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் அவர் தான் அந்த கேஸையும் பதிவு செய்கிறாரு. அவருக்காக வாதாடினவர் சட்டமந்திரியாக இருந்த கபில் சிபல். இதில் எங்கேருந்து பிஜேபியோட உள்நோக்கம் வந்தது? இதில் இத்தனை விஷயங்கள் முரண்பாடாக இருக்கும்பொழுது 1% கூட, மேலும் நீங்கள் இதுக்கு பின்னாடியே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த பாபர் மசூதி வருவதற்கு பிரச்சனை வெளிவருவதற்கு காரணம் இன்றுடன் சரி மிகச்சரியாக இன்றுடன் 32 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றது. 1983ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மேற்கு உத்தரப்பிரதேச பகுதியிலே தாவூதயால் கன்னா என்பவர் என்ற காங்கிரஸ் தலைவர் முசாஃபர் நகரிலே கூட்டத்திலே 2 முறை பாரத தேசத்தின் இடைக்கால பிரதமராக இருந்த குல்சாரி நந்தா அவர்களை மேடையிலே வைத்துக்கொண்டு ராமஜன்மபூமி பிரச்சனையை நாம் எடுக்க வேண்டும், இந்த நாட்டில் இந்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. சொன்னது தாவூதயால் சர்மா. நான் அதனால தான் உங்களுக்கு நான் லேப்டாப் கொண்டு வந்திருக்கேன். வெப்சைட் காங்கிரஸ்லயும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்த நம்பிக்கையுடையவர்கள் இருக்கலாம். அப்படி கிடையாதுங்க. ஏன் நீங்க ஆர்எஸ்எஸ்ங்கிறீங்க? நீங்க ஆர்எஸ்எஸ் இல்லைனாலும் இந்து மதம் இருக்கும், இந்தியா இருக்கும். ஆர்எஸ்எஸ் தான் இந்து மதத்துக்கு அட்டாக்கி காங்கிரஸ் பிஜேபிங்கிறது என்ன? காங்கிரஸ்ல அப்படி கிடையாதுங்க. பிஜேபி காங்கிரஸ்ல இருக்கிறவங்க இந்து மத உணர்வோட இருக்க கூடாதா? அப்ப பிஜேபி காரங்க நீங்க ஒருவேளை இந்துவாக இருந்தால், ஒருவேளை உங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இந்துவாக இருந்தால் அவங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் காரங்கள் ஆயிடுவாங்களா? அது மட்டுமல்லாமல் 1989 பிஜேபி அல்லாத சிபிஎம், திக, திமுக இருக்காங்களே, இவங்கள இந்துவா இருக்கிறாங்க. ஆனா வந்து எல்லாருமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி மென்டாலிட்டியா யாருமே ராமர் கோயில் கட்டணும்னு சொல்லலையே. இப்பொழுது மதிமுக சொல்லல, திமுக சொல்லல, பாமக சொல்லல. திரிபுரா மாநில முதல்வர் கலவரத்துக்கு என்ன சொல்றாரு? இப்ப இந்த பகுதியிலே கிறிஸ்தவர்களின் மத ஆதிக்கம் அதிகமாக இப்போ காணதா மாணிக் சர்க்கார் சிபிஎம் சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு வெப்சைட்ல எடுத்து காமிக்கிறேன். அதனால சிறுபான்மை மக்கள், அதாவது இவர்கள் அவர் சிறுபான்மை மக்கள் எல்லாம் பிரிச்சே சொல்லல. அவர் சொல்றது பெயர் குறிப்பிட்டு இங்க கிறிஸ்தவர்கள் யாரும் இல்லை, அதனால இந்த குற்றம் சாட்டக்கூடாது, அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லாத போது அது நாகரிகமா இருக்காது. ஒரு உதாரணத்திற்காக சொல்கின்றேன். அவ்வளவு சோம்நாத் சாட்டர்ஜி இந்த பாரத தேசத்தின் சபாநாயகராக இருந்த சோமநாத் சாட்டர்ஜி அவர் பையனுக்கு பேரனுக்கு பூணூல் கல்யாணம் மெட்ராஸ்ல நடத்தினாரு. மத நம்பிக்கையோட நடத்தினாரு. அத பலர் விமர்சனம் செஞ்சாங்க. இல்லைங்க, அப்ப நீங்களே இதுக்கு பதில் சொல்றீங்க. அவ்வளவு ஏன் அண்ணன் குமாரதேவனை நான் வம்புக்கு இழுக்கிறதா நினைச்சுக்க வேண்டாம். மரியாதைக்குரிய அண்ணன் குமாரதேவன் இருக்கிறவங்க, அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே பல பேர் கோவிலுக்கு போவாங்களே. அதுக்கு நீங்க என்ன? நான் கோவிலுக்கு போறவங்க கிடையாது, என் சம்சாரம் கோவிலுக்கு போறாங்க. நான் பாரதிய ஜனதாவில் இருந்தாலும் கிட்டத்தட்ட பகுத்தறிவாத எனக்கு மத அடையாளமாக மட்டும்தான் இதை வைத்துக் கொண்டிருக்கின்றேன். வழிபாட்டு முறையிலே எனக்கு பலவிதமான கருத்து வேறுபாடுகள் உண்டு. நீங்க நாத்தியரா இருக்கீங்க, ஆனாலும் ஆர்எஸ்எஸ்ல இருக்கீங்க. அப்படியா? யாருன்னா இருக்கலாங்க ஆர்எஸ்எஸ்ல. நீங்க இந்த தேசத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஆர்எஸ்எஸ் காரன்னு இதே பாய்ங்க சொன்னாங்கல்ல. அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? கண்டிப்பா நீங்க வேற ஒரு விவாதங்களுக்குள்ள நிறைய போறீங்க. நான் உங்கள்கிட்ட குமாரதேவன் சார்ட்ட நான் கேட்க வரும்போது அவர் என்ன சொல்றாரு, இந்த பிரச்சனை ஏதோ பிஜேபியோட இது பண்ணாதீங்க, ராமர் கோயில் கட்டணுங்கிற உணர்வு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் காங்கிரஸ் தலைவர்களே தூண்டி விட்டாங்க, காங்கிரஸ் தலைவர்களே அந்த உணர்வோட தான் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை வந்து இவங்களால இழுத்தடிச்சது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தானே இருந்தது. அதனால் இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ஏதோ பிஜேபி, சிபிஐ, கைப்பாவை பக்கசார்போடு செயல்படுறதுலாம் சொல்லாதீங்க. அப்படி நீங்கள் குற்றச்சாட்டா காங்கிரஸ் தான் குற்றச்சாட்டணும். பிஜேபிக்கு ஒன்றும் எதையத்தையும் நேர்மையாக செஞ்சு தான் பழக்கம், நேர்மையாக தான் வழக்குகளை நடத்துதுன்னு சொல்கிறாங்க. நேர்மையாக செய்தது, நேர்மை இல்லாமல் செய்தது என்பது வந்து இப்போ பிரச்சனை இல்லை. நண்பர் ஜெயராமன் அவர்கள் வந்து தெளிவாக அவர்கிட்ட சொன்னார். 2 வழக்குகளை வந்து சிபிஐ வந்து போட்டது. ஒன்று வந்து கரசேவர்கள் சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை இடித்தார்கள் என்று சொன்னார்கள். அது சர்ச்சைக்குரிய கட்டிடம்ல பாபர் மசூதி, அந்த மசூதி கட்டிடத்தை இடித்தார்கள் ஒன்று. இன்னொன்று வன்முறை தூண்டக்கூடிய அளவிலே பேசினார்கள், அது தூண்டப்பட்டது என்று 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. ஒரு சம்பவத்திற்காக 2 வழக்குகள் என்பது சட்டப்படி சரியானது அல்ல. ஆனாலும் கூட சம்பவங்களை தனித்தனியாக பிரித்து பார்த்து செய்தார்கள். ஆரம்பத்திலே சிபிஐ மேல் சந்தேகம் வந்தது. அப்பொழுது ஆட்சியிலே இருந்த நரசிம்மராவ் அதற்கு முன்பு உச்சநீதிமன்றத்திலே இவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நாங்கள் அங்கே போய் பஜனை செய்ய போகின்றோம், நாங்கள் இடிக்க மாட்டோம், கரசேவர்களோடு சேர்ந்து பஜனை செய்ய போகின்றோம், நாங்கள் கையிலே சப்பலா கட்டை எடுத்துக்கொண்டு செல்வோம், அல்லது ஜால்ராக்கள் எடுத்துக்கொண்டு செல்வோம், தாளங்கள் எடுத்துக்கொண்டு செல்வோம், மேளங்கள் எடுத்துக்கொண்டு செல்வோம், நாங்கள் எந்த வகையான கட்டிடத்தை இடிப்பதற்குண்டான பொருட்களை எடுத்து செல்ல மாட்டோம் என்று அவர்கள் உச்சநீதிமன்றத்திலேயே தங்களுடைய உறுதிமொழி கொடுத்தார்கள். அதை ஒட்டி அங்கே செல்லுங்களாம் என்று சொன்னார்கள். இடித்து கொண்டு இருக்கிறார்கள். நரசிம்மராவுக்கு தகவல் போகின்றது.
அப்படியா என்று கேட்கின்றார். இடித்து முடித்தவுடன் இடித்து முடித்தாகிவிட்டதுன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நரசிம்மராவ் நடந்து கொண்டார். அப்பொழுதும் சிபிஐ வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருந்தது. யாருடைய உத்தரவுக்காக காத்து கொண்டிருந்தோ அந்த பிரதமரிடமிருந்து சரியான அளவில் எந்த வகையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த இறுதியான சரியான திடகாத்திரமான உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை. அதற்கு பிறகு இவ்வளோ வேகமாக சொல்லுகிறார்கள், நாங்கள் செய்கிறோம், நாங்கள் ரொம்ப சரியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற இவர்கள், இந்த புண்ணியவான்கள் 13 நாள் இருந்தாங்க 1996. அதற்கு பிறகு 98 பிப்ரவரி மாதம் ஆட்சிக்கு வந்தாங்க அதிமுகவுடைய தயவோட. அவர் ஒரு 11 மாதம் இருந்தாங்க. அப்போ இந்த வழக்குடைய கதினா, அப்போ வந்து உள்துறை அமைச்சராக அத்வானி வந்து இருந்தார். அக்யூஸ்டாக இருந்த அத்வானி உள்துறை அமைச்சராக இருந்தார். பிறகு 99க்கு அப்புறம் 99 முடிஞ்சு மீண்டும் தேர்தல் வருகின்றது. 5 ஆண்டுகள் முழுமையாக இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த வழக்கினுடைய தன்மை என்ன, அப்பொழுதெல்லாம் ஏன் இவர்கள் அந்த வழக்கை ரேபரேலியில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கை முன்னின்று நடத்துவதற்கான முயற்சிகள் எதையும் செய்யவில்லை. இப்போது 2010 அவர்கள் வந்து மீண்டும் ஒரு சார்ஜ் ஷீட் போடுகிறார்கள். 505(1)B, 153A, 153B ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு ஏற்கனவே பதிந்துவிட்டு புதிதாக கூட்டு சதி செய்தார்கள் என்று 120B என்கின்ற அந்த ஒரு பிரிவினை ஐபிசியில் இருக்க இந்திய தண்டனை சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரிவினை சேர்க்கும்பொழுது தான் இது சேர்க்க முடியாது என்று அங்கே இருக்கக்கூடிய விசாரணை நீதிமன்றம் இந்த தலைவர்கள் மேலெல்லாம் 120B என்கின்ற அந்த பிரிவை மட்டும் நீக்கிவிட்டு மற்ற பிரிவின் கீழ் வழக்கு நடத்தலாம் என்று உத்தரவு போடுகின்றது. அந்த உத்தரவை எதிர்த்து மீண்டும் சிபிஐ உயர்நீதிமன்றத்துக்கான அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு செல்கின்றது. அங்கும் இது சரிதான் என்று சொல்லுகின்றார்கள். அது 2010 நடந்து 11க்கு பிறகு நடந்து இன்றைக்கு 15ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டில் தான் போட்டு புதிதாக காலதாமதத்திற்கான ஒரு மனு என்கின்ற ஒரு மனுவை தாக்கல் செய்து அதன் மூலமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். 11 மாதத்தில் வந்து இவர்கள் வந்து நல்லா செஞ்சுருக்கலாம், ஆனால் பரவாயில்ல செஞ்சுருக்காங்க. ஏன்னா இன்ஆர்டினேட் டிலே அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சட்டம் படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு வழக்கில் வந்து குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே தான் காலதாமதம் மன்னிக்கணும். அதில் சரியான காலதாமதத்திற்கான காரணத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் சொன்னால் அந்த வழக்கு அடியோடு தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும். இப்பொழுதும் சிபிஐ என்ன கேட்கின்றதுன்னு சொன்னால், நாங்கள் சரியான காரணத்தை நாங்கள் சொல்லி விரிவான ஒரு உறுதி பிரமாணத்தை, ஒரு அஃபிடவிட்டை நாங்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என்று மீண்டும் வழக்குக்கு அதற்கான வாய்தாவை கேட்டிருக்கின்றார்கள். அதுவும் கொடுத்திருக்கின்றார்கள். அதே சமயத்தில் 120B என்கின்ற அந்த சார்ஜ் கூட்டு சதி என்பது இதில் வந்து இவர்களுக்கு எல்லாருக்கும் யாருக்கு, லால்கிருஷ்ண அத்வானிலேருந்து, டால்மியாவிலிருந்து, ஆச்சாரிய கிரிராஜ் கிஷோர், சாத்வி ரிதம்பரா என்று இருக்கக்கூடிய இந்த இந்து இயக்கத்தினுடைய சங் பரிவார் கூட்டங்களுடைய அந்த தலைவர்கள் எல்லாம் யாரெல்லாம் மசூதி இடிக்க வேண்டும் என்று, யாரெல்லாம் வன்முறை இந்த நாட்டில் வந்து விதைத்து அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சனையை கையில் எடுத்தார்களோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அகமது என்கின்ற ஒரு வழக்கறிஞர், அங்கே ஒரு முஸ்லீம் அன்பர் அதை வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். அதே போல் அரசாங்கம் காலதாமதமாக செய்யக்கூடிய ஒரு மனுவை தாக்கல் செய்து அந்த காலதாமதமாக செய்யக்கூடிய அந்த வழக்கிலும் ஏன் உங்களை எல்லாம் சேர்க்கக்கூடாது என்று அகமது போட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கிற்கும் பதிலளிக்க வேண்டும் 4 வாரத்திற்கு என்று அத்வானி முதற்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இவர் சொன்னபடி நாங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கிறோம், நாங்கள் சரியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இவர்கள் வந்து நேர்மையற்றவர்கள் என்பது ஆரம்பத்திலேயே 1992 உறுதியாக தெரிஞ்சிடுச்சு. உச்சநீதிமன்றத்தில் வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து பஜனை தான் பண்ண போகிறோம், நாங்கள் எந்த விதம் வழிபாடு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே உறுதியை கொடுத்துட்டு அதற்கப்புறம் மீறியவர்கள் அதற்கு பிறகு ஆட்சியிலே கிட்டத்தட்ட வந்து 6 வருடங்களுக்காக தொடர்ச்சியாக அந்த ஆட்சியில் இருக்கும்போது அந்த வழக்கில் என்ன செய்தார்கள், அக்யூஸ்டாக இருந்த அத்வானி அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்தார், பிறகு துணை பிரதமராக இருந்தார். இவர்கள் செய்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் கேட்டால் இல்லை நாங்கள் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறது. விஷயம் அத்வானிக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்கு பற்றின்னு சொன்னால், குமாரதேவனுடைய மனைவியை பற்றி அவர் சாமி கும்பிட்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுங்கிறது தேவையற்ற ஒரு விவாதம். அதற்குள்ளே நான் போகிறதுக்கு நான் விரும்பலை. ஆக வந்து இந்த அளவில் இந்த சுற்றில் நான் சொல்கிறேன், அதுக்கடுத்து அவங்க பதில் சொல்லிட்டு ராம்குமார் சார், உங்கள்கிட்ட நான் கேட்டு வரும்போதுன்னா, இப்போ வந்து அத்வானி அவர்களை வந்து உச்சநீதிமன்றம் கேட்டிருப்பது வந்து ஒரு சரியான விஷயம் தானே? அதாவது அவர் சொல்லுகிற அந்த ஜாயின்ட் கான்ஸ்பிரசி, அந்த கூட்டு சதி அப்படிங்கிற அந்த வழக்குதெல்லாம் இருக்கிறதுனால மீண்டும் அவரை மறு விசாரணை செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டிருப்பது, தத்து அவர்கள் கேட்டிருப்பது வந்து ஒரு சரியான விஷயமா பார்க்குறீங்களா? அப்படி எப்பொழுதுமே வழக்குக்கு பயந்து ஓடுற ஆட்கள் இந்துத்துவ இயக்கத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் யாராலும்
சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை மதிக்கக்கூடியவங்க. இவர் மீது வழக்கு வேறொரு குற்றச்சாட்டு சொன்ன பொழுது அந்த குற்றச்சாட்டிலிருந்து நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் நான் எந்த விதமான காரியங்கள் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி ஒரு வீர விரதம் எடுத்தவர் அத்வானி. சர்ச்சைக்குரிய கட்டடம்னு சொல்றாங்க. சர்ச்சைக்குரிய கட்டடமே கிடையாது, அது ராமர் கோயில். சர்ச்சைக்குரிய கட்டடம்னா பாபர் மசூதி எப்படி சொல்ல முடியும்? ஒரு அந்நியன் படையெடுப்பாளன் இந்த தேசத்துல கோயில்களை உடைத்து அவனுடைய மதத்தினுடைய அடையாளம் மட்டுமல்ல, அவங்க படையெடுப்புடைய வெட்டு சின்னமா அதை அறிவிச்ச பொழுது அதற்குரிய சின்னம் தான் ராமர் கோயில். கோயிலை எங்க கோயிலை உடைச்சான். இன்னைக்கு கண்ணு முன்னாடி 2 சாட்சியங்கள் இருக்கு. காசி கோயிலை உடைச்சிருக்காங்க. நீங்க போனாலும் பாருங்க, அந்த மசூதி வழியா போய்தான் கோவில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் இருக்கு. அந்த வழியா போய்தான் நீங்க விஸ்வநாதரை தரிசிக்க முடியும். மதுராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயில் அப்படித்தான் போகுது. நான் கேட்குறேன், உலகத்துல எல்லா விதமான சுதந்திரங்கள் வசதிகள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு கிடைக்குது, விட்டு போனா கெட்டு போறவங்க இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அந்த ஒரு இடத்த விட்டுற வேண்டியதானே? ஒரு ஆக்கிரமிப்பாளருக்கு இல்ல நீங்க சொல்லும் போதே அப்ப அவங்க இடம் தானே சொல்றீங்க. அதை எப்படி சொல்ல முடியும் சார்? ஒரு வீட்டுல குடித்தனம் வர்றான், அந்த குடித்தனக்காரன் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன்பா, தெரியுமா? கேட்டா அந்த வரலாறுக்கு அவங்களும் பதில் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம், மசூதியை வந்து மசூதி கிடையாது, நான் மாறுபடுறேன், மசூதியே கிடையாது. ராமர் கோவிலா மசூதியாங்கிற மேட்டருக்குள்ள அவர் இப்ப கேட்டது வந்து பாட்டு பாட செய்ய போறோம், பூசை செய்ய போகிறோம் என்று சொல்லி நல்லவேளை பிஜேபி ஆட்சி இல்ல, நரசிம்மராவ் காங்கிரஸ் இருந்த பொழுது இந்த சம்பவம் நரசிம்மராவே RSSக்கு உதவி செய்தாருங்கிறதா அந்த நேரத்துல வந்து குற்றச்சாட்டு. அப்படியா? அது RSS காரர் உங்களுக்கு தெரியும்ல? இல்ல காங்கிரஸ் அவரே பதிவு செஞ்சிருக்காரு. என்ன சொல்றாரு? RSS காரர் நரசிம்மராவை பதிவு செய்ய காங்கிரஸில் பலர், ஏன் மதன் மகன் மாலவியா வந்து அவர் வந்து காங்கிரஸ்காரா இருந்தாலுமே இந்து மகா சபைக்கும் அவருக்கு தொடர்பு இல்லை நீங்க சொல்ல முடியாது இல்லையா? இல்ல அந்த மாதிரி பலர் இருக்காங்க. அதுக்காக நான் இப்ப உள்ள நரசிம்மராவ் அப்படி சொல்லியிருந்தாருன்னா நிச்சயம் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா ராமருடைய வேலையில அவர் ஈடுபட்டிருக்காரு. ஒரே உங்களுக்கு நல்லா தெரியும், பழைய காங்கிரஸ் தலைவர்கள் பலர் வந்து RSS ஓட தொடர்புடையவர்கள் தானே. இப்போ இருக்காங்களே காங்கிரஸ்ல. அப்புறம் நான் இப்படி சொன்னா நீங்க இப்படி சொல்றீங்க, அதான் நான் சொன்னேன். இப்ப நான் இப்போ இருக்காங்க. RSS என்ன சார், நல்ல விஷயம் தானே சார் சொல்லுது, தேசபக்தியை சொல்லுது. இல்ல இப்ப அது தேசபக்தி சொல்லட்டும். இப்ப நான் கேட்பது என்னன்னா, சொல்லுங்க, அவர் வச்ச விஷயம் வந்து அந்த ஹிஸ்டரிக்குள்ள போவோம். அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன உச்சநீதிமன்றத்துல வாக்குறுதி கொடுத்தீங்க, அந்த உபகரணங்களோட இசைக்கிற கருவிகளோட தான் போனோம், ஆனா போய் இடிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது நீதிமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியை கரசேவர்கள் சங் பரிவார் வந்து மீறி இருக்காங்களா தான் அவர் கேட்கிறார். யாரு உறுதிமொழி கொடுத்தாங்க? உறுதிமொழி கொடுத்த நபர் மீறினாரா? இது வந்து பதில் இல்ல, பதில் இல்ல. கொடுத்த நபர் மீறினாரா முதல் கேள்வி. யார நீங்க சொல்றீங்க? அத்வானியை சொல்றீங்களா? இல்ல அவங்க வந்து பேசிருக்காங்க சார். நான் என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா, அதாவது அவர் இடிக்க சொன்னாருங்கிறீங்க. அப்படி பார்த்தா நீங்க குற்றவாளி தலைவர்கள் எந்த மாதிரி வேலைகளை நீங்க அத்வானி அவ்வளவு பெரிய தலைவர் போய் இல்ல இவர் சொல்றாரு சட்டத்தை மதிப்புன்னு சொல்றாரு, உறுதிமொழி கொடுத்தாங்கன்னு. இந்த நாட்டுடைய சட்டத்தை கொளுத்தியவர்கள் லேண்ட் வருது. அது இல்ல சட்டத்தை கொளுத்துனவங்க சார் இவங்க, இந்த நாட்டுடைய சட்டத்தை கொளுத்துனவங்க. அதாவது சம்பந்தம் இல்ல, இத மட்டும் பேசுங்க. கேள்வி அதாவது அவர் சட்டத்தை கொளுத்து சரியான்னு கேட்டீங்கன்னா அது தனி விவாதம் வச்சுக்கோ. இல்ல அது தப்பு. நம்ம உங்க சட்டத்தை மதிக்கிற மாதிரி பேசுறாங்க. சட்டத்தை கொளுத்திட்டு நாங்க கொளுத்து சொல்லலையே, சட்டத்தை கொளுத்திட்டு ஆமாம் நாங்க கோயிலை உடைச்சேன் சார், கோயிலை இடிச்சு கட்டுறோம், அதே மாதிரி ஜெயிலுக்கு போட்டோம். மசூதி உடைக்கல, எங்க கோயில மீண்டும் நிர்மாணம் செய்வதற்காக அத்வானி வந்து அவர் ப்ரோவோக் பண்ணாரு. அத்வானி தூண்டப்படக்கூடிய பேச்சு காரணமா இருந்ததா இல்லையா? தூண்டப்படுறதா இல்ல உங்களுடைய மொழியில் உங்களுக்கு உணர்வு கொடுத்ததா இல்லையா சார்? அது எல்லாரும் தான் உணர்வு கொடுக்குது. உணர்வுனா நான் தூண்டுல நீங்க எப்படி சொல்றீங்க? அவரை வந்து வழக்குல சேர்த்ததுக்கு அவங்க சொல்ற காரணம் உண்மையா இல்லையா? நீங்க அதை தெரியாத சொல்றீங்க. கோர்ட்ல வந்து முடிவு செய்யட்டும், குற்றவாளியா இருந்தா போகட்டும், குற்றவாளி இல்லைன்னா முடிவு செய்யட்டும். அதாவது அடிப்படையில இந்த பாபர் மஸ்ஜித் பிரச்சனை என்பது இந்தியாவில் மகாத்மா காந்தி படுகொலைக்கு பிறகு நடந்த ஒரு மிக பயங்கரமான கொடூரமான செயல் என்பதை இன்றைக்கு வந்து இந்து சமுதாய மக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் அல்லது மத நம்பிக்கை இல்லாதவர்கள் என்பது அல்ல, பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட உடன் எடுக்கப்பட்ட ஆய்வு அடிப்படையில் 86% இந்து சமுதாயத்தை சேர்ந்த மக்களே இதை வந்து எதிர்க்கிறார்கள். இன்றைக்கும் அதுதான் நிலைமை. அதை இவர்களால் யாராலும் அது மாற்ற முடியாது. அது இந்த சூழல் என்பதை நம்ம நன்றாக உணர்ந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த வழக்கு யாருமே ராமர் கோவில் கட்டணும்னு சொல்லலைங்க பெரும்பாலான இல்லை. அதாவது வந்து ராமர் கோவிலை
அவர்களுக்கு உள்ள இடத்துல கட்டுறதுக்கு அவங்களுடைய பாபர் நம்பிக்கை மசூதி இடிச்சதை யாரும் பாபர் நியாயப்படுத்தல. மஸ்ஜித் இடித்ததை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் என்னோட கருத்து. இந்துக்கள் வந்து அவங்களுடைய வழிபாட்டு தலத்தை கட்டுவதற்கு, அதை பூசிப்பதற்கு அதுக்கான எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு உண்டு. ஆனால் இன்னொருத்தருடைய வழிபாட்டு தலத்தை இடித்து விட்டு அங்க போய் நம்ம ராமர் கோயில் கட்டணுன்றதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பதை அந்த ஆய்வறிக்கைகள் அந்த நேரத்தில் நமக்கு சொல்லி காட்டியது. இதுல முக்கியமாக என்னன்னு சொன்னா, இந்த பிரச்சனை இன்றைக்கு 2 வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அது ஒரு வழக்காக மாறி இன்றைக்கு வந்திருக்கிறது. 20 பேரில் பால் தாக்கரே இறந்து போயிட்டார். மற்ற 19 பேருக்கு மேலே இன்றைக்கி சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த சம்மன் அனுப்பப்பட்ட இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நாம் வரவேற்கிறோம். இப்போதைக்கு அவ்வளோதான். இது அதுக்கப்புறம் இதை நேராக கொண்டு போய் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். லிபர்ஹான் கமிஷன் ஆய்வறிக்கை வாஜ்பாய், அத்வானி உள்ளிட்டவர்கள் 68 பேர் இதில் குற்றவாளிகள் என்பதை லிபர்ஹான் கமிஷன் அறிக்கை சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் நீதி எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும், மதம் சார்ந்த அல்ல, இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மை மீது நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பது அதைத்தான். அதை நோக்கி நாம் போவோம் அடுத்தது. அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த பள்ளிவாசல் யாருக்குரியது, யார் அதை இடித்து விட்டு கட்டினாங்கன்ற செய்திக்குள்ளார போகணும்னு சொன்னால் இன்றைக்கி பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. ஒரு காலத்திலையும் அந்த இடத்தில் ராமர் கோவில் இருந்து அந்த ராமர் கோவிலை இடித்து விட்டு பள்ளிவாசல் கட்டினார்கள் என்பதற்கான எந்த ஆதாரமும், ஆதாரப்பூர்வ வரலாற்று ரீதியான ஆதாரங்களை யாராலும் தர முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதை நீதிமன்றமே என்ன செய்யுது, கடைசியாக அப்படியே ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பை 2010 கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு இருக்கிறது. இடித்தவனுக்கு 2 பங்கும் இழந்தவர்களுக்கு 1 பங்கும் கொடுத்த ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு இருக்கிறது இல்லையா, அதை சட்ட வல்லுநர்களே கடுமையாக அதை எதிர்த்த தீர்ப்பு அது. அந்த தீர்ப்பில் கூட இந்த இடத்துல இருந்து இடித்தார்கள் என்பதை வந்து அவங்க வந்து அங்கே ஊர்ஜிதப்படுத்தலை. ஆனால் வந்து இவர்களுக்கு 1 பங்கு, இவர்களுக்கு 2 பங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, அதையும் நாம் எதிர்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த நாடு என்பது ஒரு மதச்சார்பின்மை நாடு. இன்றைக்கு விட்டு கொடுங்கன்ற ஒரு கருத்தை வச்சார், விட்டு கொடுங்கன்ற ஒரு கருத்தை வைக்கிறாரு. எல்லா மக்களும் அன்னோன்யமாக வாழ வேண்டும். இந்த பிரச்சனை ஒரு நீண்ட நெடிய கால பிரச்சனை. காங்கிரஸ்காரர்கள் இதில் இவர்களுக்கு என்ன பங்கு அப்படின்றத பற்றி ஒரு பேச்சு வந்துச்சு. காங்கிரஸ் என்பது காக்கி ட்ரௌசர் போடாத ஒரு ஆர்எஸ்எஸ். அது எப்போ தொடங்கியது, அதில் யாரெல்லாம் இருந்தால், முதல்ல 1949 48 மகாத்மா காந்தியுடைய படுகொலை, 49 டிசம்பர் 22 அந்த பாபர் மஸ்ஜித் இரவு தொழுகை இசா தொழுகை முடிச்சு விட்டு வீட்டுக்கு வந்தவங்க மீண்டும் காலை அந்த பஜர் தொழுகைக்கு போகும்போது உள்ள சேலை இருக்குது. அது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்றைய எஃப்ஐஆர் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது, வழக்கில் இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு நிலையில அங்க நடந்த உரையாடல்கள், அன்றைக்கு இருந்த உள்துறை அமைச்சர் பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல் இருந்து பந்த் அன்றைய முதலமைச்சர் நேரு, இவர்களுக்குள்ளார் நடந்த உரையாடல்கள் கடிதமாக இன்றைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நேருவினுடைய துணி என்ன, நேரு மதச்சார்பின்மையை பாதுகாக்க இந்த அநீதிக்கு எதிராக உடனடியாக அந்த சிலைகளை அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்ன வார்த்தைகள் பதிவுகளாக இருக்கிறது. அதுக்கு பட்டேல் சொன்ன செய்திகளும் இந்த பந்த் அறிவித்த செய்திகளும் எந்த அளவுக்கு மதச்சார்பின்மைக்கு எதிராக இருந்தது என்பதெல்லாம் இன்னைக்கு வரலாறுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கே காங்கிரஸ் நிர்வாகம் நேருவால் முழுவதுமாக ஒரு மதச்சார்பற்ற அரசை கொண்டு போக முடியாத நிலை பட்டேல் உள்துறை அமைச்சராக இருக்கும் வரைக்கும் இருந்தது என்பதுதான் வரலாற்று உண்மை. அன்று தொடங்கி கடைசியாக அந்த பள்ளிவாசல் இடித்து தகர்க்கப்படுவதற்கு 1986 பூட்டப்பட்ட பள்ளிவாசல் திறந்து விட்டது யாருடைய ஆட்சி காலத்தில்? எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில், இடிக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான். ஆக வந்து பாஜகவுக்கு மட்டும் இதுல பொறுப்பு இருக்குன்னு சொல்ல நீங்க. இந்த நாட்டினுடைய அரசியல் நிலவரங்களை உணர்ந்தவர்கள் வெறும் பாஜகவை ஆர்எஸ்எஸ் மட்டும் குற்றம் சாட்ட மாட்டாங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கும் காங்கிரஸுக்குள்ளார இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு பெருவளவுக்கு வெளியாயிட்டாங்க, ஒரு சிலர் இருப்பாங்க தவிர. ஆனால் அன்றைய நிலையில, அன்றைக்கு பிஜேபி போன்ற அரசியல் கட்சிகள் இல்லாத சூழல்ல மிக பெரும்பான்மையாக ஆர்எஸ்எஸ் சிந்தனையும் சங் பரிவார சிந்தனையும் மேலாதிக்க சிந்தனையும் உட்கார்ந்து அங்க வந்து ஒரு மிகப்பெரிய பாசிச சக்திகள் உள்ள இருந்து வேலை செஞ்சிச்சு. அதனால காங்கிரஸ்காரர்கள் மீது எந்த தவறும் இல்லை, காங்கிரஸ்காரர் சரியா நடத்தினாங்க, இப்ப பிஜேபி வந்த பிறகுதான் சிபிஐ இது பண்றாங்க. அப்படி இல்லை, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எல்லா நியாயமும் நடந்தது. ஆக வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு நீதி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட இன்றைக்கு கோடான கோடி மக்கள் இந்த நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ராமர் கோவில் கட்டப்படுவதை யாரும் நாம் வந்து ஆட்சேபிக்கவே இல்லை. இந்த நாடு எல்லாருக்குமான நாடு, அதை நாம் சொல்றோம். இன்னைக்கு விட்டு கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துல நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, அப்படி ஒரு இது இருந்துச்சுன்னா உட்கார்ந்து பேசி அப்படி கூட விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் மனசு எங்களுக்கு உண்டு. அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் முடிச்சிட இருங்க, அப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து விட்டு கொடுப்பதற்கான பிரச்சனை அல்ல. இவருடைய நோக்கம் என்ன, இவர்கள் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சுதந்திரத்துக்கு முன்னால் எதை சொன்னார்கள், சுதந்திரத்துக்கு பின்னால் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காசியும் மதுராவும் சொல்றாரு பாருங்க, தாஜ்மஹால் ஆரம்பிச்சார் ஒருத்தர், ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர், அங்க போய் வழக்கு தொடுக்கிறார். தாஜ்மஹால் என்பது சிவன் கோவில்,
அதை எங்களுக்கு விட்டு கொடுக்கணும், அது உள்ள இருக்கக்கூடிய கபரு அந்த அவருடைய அடக்கப்பட்டிருக்கக்கூடிய தளங்களை இடித்து நிறவணும், அது தள்ளுபடி செய்யப்பட்டு நான் மேல முறையீடு செய்வேன் அப்படி. அப்போ வந்து இந்த நாட்டில் அமைதியாக அண்ணன் தம்பிகளாக இந்து முஸ்லீம்கள் எல்லா சமுதாய மக்களும் வாழ்வதற்கு இடமளிக்காத ஒரு சித்தாந்தம் இவருடைய சித்தாந்தம், பாசிச சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் இதை நோக்கி தான் போகும். விட்டு கொடுத்தாலும் இந்த பிரச்சனை தீரவே தீராது. இதுக்கு நீதி வழங்கக்கூடிய ஒரு தைரியம் படைத்தவர்கள் நீதிமான்கள் இந்த நாட்டில் அந்த ஆட்சி அதிகாரத்தில் வரும் வரைக்கும் இந்த பிரச்சனை நீடிக்கும். ஆனாலும் நீதிமன்றத்தின் மீது ஒரு சிறிய நம்பிக்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய மதச்சார்பின்மை மக்கள். அந்த மக்களுடைய நம்பிக்கையை உச்சநீதிமன்றம் காப்பாற்றும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் நம்பிக்கையாக முன்வைக்கிறோம். கண்டிப்பாக சார். இப்போ ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்கிறீங்க. அதாவது வந்து இப்போ அவர் சார் சொல்லிட்டார், அதாவது ஏதோ நாங்கள் பிஜேபியை கார்னர் பண்ணுறோம் அந்த விஷயத்தில் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த காலத்தில் நீங்கள் சொன்ன பார்த்தா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தது, மத்தியில் வந்து நரசிம்மராவ் அவர்கள் இருந்தார்கள், எல்லாரும் சேர்ந்து தான் இதில் நாங்கள் சொல்கிறோம். ஏதோ பிஜேபி, அத்வானி, வாஜ்பாய், மோடி, இந்துத்துவான்லாம் நாங்கள் சொல்லலை. அங்கே உள்ள இது அதே சமயம் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாரையும் இந்துவாக்கக்கூடிய அந்த முயற்சியும் அவர் மறுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்துக்கள்னு சொல்லக்கூடிய இருக்கவங்கள 85-86 விழுக்காடு வந்து ஒரு மசூதி வழிபாட்டு தலம் இடிக்கிறத வந்து அவங்க விரும்புறது கிடையாது. அதாவது அவங்கள வந்து இந்துக்கள் தான், அவங்க யாருமே இந்த கான்செப்ட் வந்து ஏற்றுக்கிறது கிடையாது. அதே சமயம் பிஜேபி இல்லாத காங்கிரஸ் போன்றவர்களிடம் அந்த மனநிலை இருந்ததுங்கிறத நாங்கள் மறுக்கலை, உங்களோட அதிகமாக எங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வரையும் பார்க்குறீங்க, ஏன்னா நீங்கள் தான் அந்த விஷயத்தை ஆரம்பத்தை தொடங்குனீங்க, அதனால் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எனக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற டயத்தை விட ஒரு 2 நிமிஷம் அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா அண்ணன் வந்து குமாரதேவன் வந்து அக்யூஸ்டு அத்வானி துணை பிரதமராக இருக்கலான்னாரு. அதில் வந்து அண்ணனுடைய வாயிலேருந்து நான் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கல. இல்லை அக்யூஸ்ட் மீன்ஸ் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர். இல்லை அதை நான் மறுக்கல, இருங்க நான் சொல்லி அவர் வந்து குற்றவாளி என்பது அஃபெண்டர். ஆனா I am not saying he is an offender, he is an accused. சரி நான் சொன்னேன். அதில் வந்து அப்படி பார்க்க போனால் இன்னைக்கு அவங்க ஆதரிக்கிற கலைஞர் வந்து விஞ்ஞானபூர்வமாக இது பண்ணுறாருன்னு சொல்லலாம். அப்போ தீகாவை அதுக்கு நான் குறை சொல்ல முடியாது. அதுக்கு நான் தீகாவை போய் நீங்கள் தாங்க திமுக ஊழலுக்கெல்லாம் காரணம் நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது நான் வரேன். மொட்டை தலைக்கு அடுத்தது இல்லைங்க, நீங்க ஆதரிக்கிறத ஊழல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் ஆதரிக்கலாம்ல, குற்றமே செய்யாதவர் நீங்க ஆதரிக்கலாம்ல. இல்லைங்க, உங்க இயக்கங்களை உங்க தலைவர் திபாயே கொலைகாரர் தானங்க, நாகூர் தங்கமூர்த்தி கிருஷ்ணன் பொண்டாட்டிக்கு பால்சல் பாவம் அடிச்சு கொலை செஞ்ச கட்சி தானங்க. தயவு செய்து நீங்க இந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா, தயவு செய்து விவாதத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா, நீங்க வந்து அல்லுமால இருக்கிற பாதி பேர் உங்க இயக்கத்துல இருக்காங்க. நீங்க யாரு, உங்களுடைய நிர்வாகம் எப்படின்னு தெரியுங்க. உங்களுக்கு நேரம் வரும்போது சொல்லுங்க. விவாதத்தை நீங்க திசை திருப்பாதீங்க. அதே மாதிரி கோட்டை அமீரை கொண்டது யாருங்க? கோட்டை அமீரை கொண்டது யாரு? கோட்டை அமீரை கொண்டவங்க எதுக்காக? மத நல்லிணக்கம் இருக்க வேண்டும். நான் பேசி முடிச்சிடுறேன், கொஞ்சம் இருங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். கோயம்புத்தூர்ல நீங்க தேவையில்லாம அத்வானியா நீங்க பேசாதீங்க, தேவையில்லாம நீங்க பேசாதீங்க. நீங்க வந்து இந்த நாட்டுல வந்து நீங்க அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்க காந்தி கொலை கேஸுக்கு அப்புறம் கோயம்புத்தூர்ல பாம்பு வச்சது கொன்னது யாரு? கோயம்புத்தூர்ல குண்டு வச்சது யாரு? பாகல்பூர்ல குண்டு வச்சது யாரு? குண்டு வச்சது யாரு? 15 நிமிஷம் இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டு வந்தது யாரு? இங்க பாருங்க, வன்முறையும் கொள்கையும் நீங்க எங்களுக்கு போதிக்காதீங்க. சொல்லுங்க. இவருக்கு விடுங்க, நீங்க ஒரு மினிட் சொல்லுங்க. அப்படி கிடையாதுங்க, ஜெயராமன் சார்
இந்த அவங்க வந்து இந்த உத்தமர்கள் அத்வானி மாதிரி நீங்க பேசக்கூடாது. அத்வானி ஆமா, ஆமா, மேல ஐயா தான் உத்தமர், மற்றவங்க தான் accused. அது ஆமா, மட்டும் ஆமா, கிடையாதுங்க. ஆமா, accused அத்வானி சொல்றதுக்கே இவ்வளவு கோவம் வருது. ஆமா, கோட்சே accused. இல்ல, நீங்க விவாதங்கள் மடைமாறுது அவங்க இது பண்ணி நீங்க சொல்லுங்க. நாங்க காரணம் கிடையாதுங்க அதுக்கு. சரி, சொல்லுங்க, சொல்லுங்க. அவர் டைம் வரும்போது அவர் இல்ல, பேச அவர் வேண்டியதானே? பேசலாம். நீங்க சொல்லுங்க, இதுவாது சொல்லுங்க. அண்ணா, அதே மாதிரி இன்னொன்னுங்க, இது வந்து மசூதியா இருந்ததுக்கெல்லாம் ஆதாரம் இல்லைன்னா சகோதரர் சொல்றாரு சாயங்காலம் வரைக்கும் தொழுகை நடத்தினோன்னு. வழக்கம் போல அவருடைய இன்னொரு பொய் அதில் சாயங்காலம் வரைக்கும் தொழுகை நடத்தினாங்கன்னு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அந்த மசூதி பூட்டியே கிடந்த மசூதின்னு இவங்களால சொல்லப்படக்கூடிய சர்ச்சைக்குரிய கட்டடம் ராமர் பிறந்த இடத்திலே அந்த இவருடைய பாபருடைய மீர்பாகி உடைச்சிட்டு கோவிலை உடைச்சிட்டு இது மசூதியாக கட்டினா இருப்பாருங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் இவர்கள் தொழுகையே நடத்தாமல் இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு சகோதரன் சொல்றாரு சாயங்காலம் வரைக்கும் தொழுகை நடத்தினாங்கன்னு. அதுவே உண்மைக்கு புறமான ஒரு தகவல். அதோடு இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று நல்லா கவனிங்க, இதில் தொடர்ந்து அதிலேருந்து 1528 அந்த கட்டடம் இடிக்கப்படும் போது 15 நாள் அதுக்காக ராமபக்தர்கள் போர் புரிஞ்சிருக்காங்க. அதுக்காக கடைசியில் வன்முறையை ஏவி இவர்கள் அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு 1,76,000 பேர் அந்த ராமர் பிறந்த இடத்தை பாதுகாப்பதற்காக உயிரை கொடுத்துள்ளார்கள். இதெல்லாம் வரலாற்று தகவல்கள். இல்ல, இது வரலாற்றுல இது எந்த நூல் இதுல இருக்கா? நான் உங்களுக்கு வெப்சைட் நான் எடுத்துறேன். பானிபட் போறதானே சொல்றீங்க? இல்லைங்க, இதோ இருங்க, நான் உங்களுக்கு நான் இதே தரேன் உங்களுக்கு. இல்ல பாபர் வந்து அதோட மட்டும் கிடையாது. இருங்க, இதுக்கு முன்னாடி இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். மன்னர் தானே, இப்ராஹிம் லோகிட்ட தானே அவர் போர் புரிந்திருக்கிறாரு. கட்டடத்தை இடிக்கிறாங்க. இவங்களுடைய வழக்கமே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க. இவங்களுடைய வழக்கமே எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் மைனாரிட்டிகளாக இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் மாமா மச்சான் அண்ணன் தம்பின்னு கட்டுக்கதையெல்லாம் சொல்லி இருப்பாங்க. இவங்க மெஜாரிட்டி ஆயிட்டாங்கன்னா காயல்பட்டினத்துல கூட நீங்க போய் ரம்ஜான் நோம்பு டயத்துல ஒரு கோவலை தண்ணி குடிக்க முடியாது உங்களால. நான் சொல்றது உங்க இதுல சொல்லல, எங்கெங்கெல்லாம் இவங்க திருவல்லிக்கேணியில் பாருங்க, திருவல்லிக்கேணியிலும் இதே பிரச்சனை தான் உங்களுக்கு. அதனால இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன், இந்த இதுலேருந்து நான் சப்ஜெக்ட் விட்டு வெளியில போக விரும்பல. அதுக்கு முன்னாடி இவங்க 1788 ஆண்டு பெந்தாலின் ஜோசப் புபந்தல் அப்படி என்கின்ற சிறிய நாட்டு பாதிரியார் பாரத தேசத்துக்கு வராரு. அவர் வந்து என்ன எழுதுறாரு, ஒரு மசூதியில் இந்துக்கள் ஸ்ரீராமநவமி கொண்டாடுகின்றார்கள் எழுதுறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜோசப் புபந்தர்னு நீங்கள் போட்டு பாருங்கள், கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி போட்டு பாருங்கள். இதே வந்து 1700 அவர் சொல்கிற இந்த வரலாற்று தகவல்கள் 1788 ஆண்டு பாரிஸ் நகரத்தில் இது வெளியிடப்படுகின்றது. இந்த மாதிரி தொடர்ந்து இதுக்கான பல வேலைகள் இதை வந்து ராமஜென்மபூமி தாங்கிறதுக்காக மக்கள் இதுக்காக 78 போராட்டங்கள் 1992 ஆண்டு நடந்த போராட்டம் தான் கடைசி போராட்டம். அது வரைக்கும் வரலாற்று ரீதியாக பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதோடு இல்லாமல் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா போய் ஆராயிறாங்க. அதை சகோதரர் கன்வீனியன்ட்டாக மறந்துட்டார். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா போய் ஆராயும் போது அதில் கிடைக்கிற தூண்களில் இந்து கடவுள்கள் சிற்பங்கள் கிடைக்குது. அதோடு இல்லாமல் இது எந்த ஆட்சி காலத்தில் எந்த காங்கிரஸ் பீரியட்ல தான் இதுக்கான ஆர்கியாலஜிக்கல் சர்வே நடக்குது இதுக்கு. அது மட்டும் அல்லாமல் ஒரு மசூதினா பிரகாரம் இருக்குமா? கோவிலில் மட்டும்தான் பிரகாரம் இருக்கும். ஒரு மசூதினா கைகால் கழுவுறதுக்கு இடம் வச்சிருப்பாங்க. அங்கே எங்கே இடம் இருந்தது? இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு, அதோடு இல்லாமல் இன்னொரு சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க போய் ஹைகோர்ட்டில் போய் இதில் உத்தரப்பிரதேச ஹைகோர்ட்டில் போய் அவங்க வந்து இது பண்ணுறாங்க, நோட்டீஸ் சர்வ் பண்ணி அதில் தங்களையும் பார்ட்டியை இணைச்சிக்கணும். ஆர்எஸ் சர்மா, அந்த இவங்கெல்லாம் பேர் சொல்கிறேன், ஷெரின் ரத்னாகர், ஆர்எஸ் சர்மா, சூராஜ் பான் போன்ற நாங்கள்லாம் தொல்லியல் நிபுணர்கள், இந்த இடம் மசூதியே, இந்த இடம் கோவிலே கிடையாது, மசூதியாக தான் இருந்ததுன்னு ஒன்று அந்த ஜட்ஜி கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாரு. அந்த ஜட்ஜி பேரு நான் உங்களுக்கு கோட் பண்ணி சொல்கிறேன், சுதீர் அகர்வால்னு ஜட்ஜி பேர். நீங்கள் சுதீர் அகர்வால் உத்தரப்பிரதேச ஹைகோர்ட் ஜட்ஜுன்னு நீங்கள் கூகுளில் போடுங்க, உங்களுக்கு அனைத்து விவரங்களும் இன்னைக்கு ஒரு ஜட்ஜி தான் அப்படி சொல்லியிருக்காரு. இருங்க, நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஜட்ஜுக்கு வரீங்க, நான் உங்களுக்கு வரலாற்று பூர்வமாக அங்க கோவில்னா வரலாற்று பூர்வம்னு சொல்லும் போது இன்னொரு விஷயம் வருது. அதாவது ஒரு இப்ப சமீபத்தில் எழுதின ஒரு நூல்ல வந்து துளசிதாசர் வந்து மிகப்பெரிய ராமபக்தர். அவர் அந்த 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் அந்த காலத்துல வாழ்ந்த போது அப்போ பாபர் மசூதி இருந்திருக்கு. அப்போ அவர் இந்த இடத்துல ராமர் கோயில் இடிச்சுட்டு கட்டினதா துளசிதாசர் வந்து முழுக்க ஆன்மீக பற்றாளர் ராமபக்தர். அவர் அப்படி வரலாற்றை அப்படி பதிவு செய்யவே இல்லைங்க. இப்ப சமீபத்தில் அந்த நூல் அது இருக்கு, துளசிதாசருடைய வாழ்க்கை வரலாறுல ராமர் கோயில் இடிக்கப்பட்டதா அவர் சொல்ல, அவரு ராமபக்தர் தானே சொல்லி. நீங்க அவரே ராமசரித மானஸ்ங்கிறத முதற்கொண்டு பல விதமான இதெல்லாம் கவிதைகள்லாம் பயன்படுத்தி இருக்காரு துளசிதாசர். அவர் பதிவு செய்யலையா? இல்ல, ஆனா இன்னொன்னு அவர் பதிவு செய்யலைங்கிறதுனால அது இல்லைன்னு ஆயிடுமா? அவர் பதிவு செய்யலைங்கிறதுனால அவசியம் கிடையாது. அது பதிவு செய்யாம இருந்திருக்கலாம். பல ஞானிகள், நீங்க ரிஷிகள், ஒண்ணுல சந்திரசேகர சரஸ்வதி சாமிகள் இருந்தார் இதுல காஞ்சிபுரத்துல. அது எப்படி ஒரு கண்டனம், தன்னுடைய கோவிலை இடிக்கிற கண்டனம் தெரிவிக்க? அது அவர் பதிவு செய்யலன்னு. ஏன்னா அவர் எழுதியது ராமாயணம்.
ராமச்சரித மானஸ் ராமாயணத்துல போய் இவன் இடிச்சான் கொண்டாங்கிற கதை இருந்தா அப்புறம் அது புனைவுன்னு சொல்லுவீங்க. அவர் வந்து அந்த ராமாயணத்துக்கு என்ன விளக்கம் நீங்க சார் சொன்னதுக்கு. அதாவது முதல்ல ஒரு இதுக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது வந்து தமுமுகவுடைய தலைவர் குண்டு வச்சாரு, இதெல்லாம் நீதிமன்றத்துல இல்லைன்னு ப்ரூஃப் ஆகி வெளியே வந்தாச்சு, முடிஞ்சு போய். நான் முடிக்கிறேன், என்ன பேசல. அப்போ அது முடிவாயிடுச்சு. அடுத்து வந்து இங்க குண்டு வச்சாங்க, அங்க குண்டு வச்சாங்க. 16 குண்டுவெடிப்புகள் இந்த நாட்டில் நடத்தினது இந்துத்துவ சக்திகள் தான் சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. அசிமானந்தான்ற ஒரு சாமியார் போய் கோர்ட்டில் சொல்றாரு, 16 குண்டுகள் ஜம்சோதா எக்ஸ்பிரஸில் குண்டு வச்சதுலேருந்து, மாலேகானில் வச்சதுலேருந்து, அடுத்ததாக வந்து அஜ்மீர் தர்காவில் வெடிச்சது, மக்கா மஸ்ஜிதில் வெடிச்சது, இதெல்லாம் செத்ததெல்லாம் முஸ்லீம்கள், சிறையில் போட்டதும் முஸ்லீம்களை. அதன் பிறகு அசிமானந்தா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு. ஹேமந்த் கர்கரே அதை கண்டுபிடிக்கிறார். கடைசியில் கர்கரே கொண்டு ஒழிச்சாச்சு. அது யார் கொண்டாங்க என்னங்கன்றது ஒரு பெரிய சர்ச்சை இருந்துட்டு இருக்கு. அது பக்கம். அடுத்ததாக வந்து இந்த அசிமானந்த சாமியார் நீதிமன்றத்தில் போய் இந்த 16 குண்டு வெடிப்புகளும் நாங்கள் தான் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒப்புதல் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அசிமானந்தாவோட இருக்கிறது யாருன்னு சொன்னா ராஜ்நாத் சிங் இருக்கிறார், இன்றைய உள்துறை அமைச்சர், இந்திய பிரதமர் மோடி இருக்கிறார், இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருக்குமே இதுல தொடர்புகள் இருக்கிறது, இவங்களுக்கு எல்லாருக்குமே இதுல சங்கிலி தொடர்பான ஒரு தகவல்கள் இருக்குதுன்றதை பார்க்கணும். அடுத்ததாக அல்லுமாவை உருவாக்கினாங்க. அல்லுமாவில் இருக்கிறவங்க எங்க இருக்கிறாங்க? அல்லுமா எப்படி சார் தமிழ்நாட்டில் வந்துச்சு? அல்லுமான்ற ஒரு அமைப்பு எப்படி வந்துச்சு சொன்னா, ராமகோபாலன் போன்றவர்கள் வெறுப்பு பேச்ச பேசுறாங்க, மக்கள் மத்தியில் கடுமையான பேச்ச பேசுறாங்க. பேசும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, தேவையில்லாத உந்தப்படக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் வன்முறையின் பக்கம் போறான். நம்ம வன்முறை ஒரு காலத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, வன்முறை வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்றதுல நம்ம உறுதியாக இருக்கிறோம். ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பானா? காமத்தில் விஞ்சி நிப்பவள் கத்திஜாவா கன்னிமேரியா மணி அம்மியான் புதுப்பேட்டையில் ஒரு இது நடத்துறாங்க, பட்டிமன்றம். இப்படி போயிட்டு ஒரு பட்டிமன்றம் நடத்துறாங்க. பள்ளிவாசலுக்கு முன்னால் போய் நின்று 10 பைசா முறுக்கு, பள்ளிவாசல் நொறுக்கு, இதான் தேவையா? இது தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்கி விடுறது. நபிகள் நாயகத்தை பற்றி, குர்ஆனை பற்றி ராமகோபாலன் பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கும் ஆடியோ பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கொடுமையான பேச்சுக்கள். அப்ப வந்து என்ன ஒரு மனம் புண்படும் போது 100 முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி 100 பேர்ல 100 பேரும் ஒரே மாதிரி சாந்தமா இருப்பானா? ஒரு குடும்பத்தில் பிறக்கிற பொருள் எல்லாமே ஒன்னே மாதிரி இருக்குமா? அப்ப விறகு வியாபாரம் பண்ணி இருந்த அல்லுமா பாஷா போன்றவங்க தீவிரவாதியா மாறுறான். இந்த தீவிரவாதியை அல்லுமாவை உருவாக்குனது யாரு? அதனாலதான் ராமகோபாலன் சொல்றோம். தூண்டி விட்ட, அதாவது வந்து விளைவுகளுக்கு விலங்கு மாட்டிட்டு காரணங்களை கண்டுகொள்ளாமல் விடுவதுதான் நம்முடைய நாட்டினுடைய நிலைப்பாடு. நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னார் திருவள்ளுவர். முதல்ல இந்த நோயை உருவாக்குன கிருமி யாருன்னு அதை பார்த்து அழிச்சிருக்கணும்ல. நோயை உருவாக்குனதுக்கு அப்புறம் கொசுவை அழிச்சு விட்டு சாக்கடை அப்படியே வச்சிருக்க கதையா? இன்றைக்கு இந்த சாக்கடைகள் வளர்ந்து போய் தான் இன்றைக்கு இந்த பிரச்சனைகள், இன்றைக்கு தீவிரவாதம் இந்தியாவில் உருவாவதற்கும் தீவிரவாதிகள் இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணம் யாருன்னு சொன்னா ராமகோபாலனுடைய சித்தாந்தமும் அவருடைய செயல்பாடும் தான் காரணம்ன்றதை நான் வலுவாக சொல்ல விரும்புறேன். அடுத்ததாக வந்து நீங்களே மிக தெளிவாக ஒரு கேள்வி கேட்டீங்க. துளசிதாசர் என்பவர் ராமாயணத்தை எழுதினார் என்றால் ஒரு தன்னை மானசீகமாக மதிக்கக்கூடிய ஒரு கடவுளின் கோவிலை இடித்ததை ஒரு சின்ன பின் குறிப்பாவது குறிப்பிடுவார் இல்லையா? இது மாதிரி ஒரு அநியாயம் நடந்ததுன்றது ஒரு பதிவாக இருக்கணும் இல்லையா? அப்படி கூட ஒரு பதிவு இல்லையே என்றது தான். ஆக வந்து இது திட்டமிட்டு ஒரு புனைவாக உருவாக்கப்பட்டு இதன் மூலமாக ஒரு வெறுப்பு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது நடக்கல. அதனால தான் இன்றைக்கு ஐயா வீரமணி போன்றவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது முஸ்லீம்களையும் கிறிஸ்துவர்களையும் கேள்வி கேட்கறாங்க. எப்படியாவது பிரிச்சிட முடியுமா? முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களும் அண்ணன் தம்பிகளாக இங்க வாழ்றாங்க. இங்க யார் இந்த நாட்டினுடைய பாசிச சக்திகளினுடைய மூல கருவோ அந்த கருவை மட்டும் தனிமைப்படுத்தி விட்டார் பெரியார். மற்ற மாநிலங்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு பொய்யான இதை உருவாக்கி, எதிரியை உருவாக்கி முஸ்லீம்கள் தான் எதிரிகள் சொல்லி முஸ்லீம்களை தமிழ்நாட்டில் அப்படி ஒரு உணர்வை உருவாக்க முடியாத அளவுக்கு யார் பாசிஸ்டோ அவங்க தனிமைப்படுத்துறாங்க இங்க. அதனால பாசிசம் தனியாகவும் மற்ற மக்கள்லாம் ஒன்னாகிறாங்க. பெரியார் செய்த ஒரு மிகப்பெரிய அற்புதமான வேலை இன்றைய வரைக்கும் உடைக்க முடியல. அந்த பெரியாரை இன்னைக்கு வரைக்கும் திட்டுறாங்க பாருங்க. ஜீரணிக்க முடியாத ஒரு நபராக, செரிமானம் செய்யக்கூடிய ஒரு நபராக அந்த தாடிக்கிழவன் இன்றைக்கும் ஒரு மரியாதைக்குரிய நபராக இந்த நாட்டில் இருக்க முடியும்னு சொன்னா இந்த மக்களை மனிதர் நேசித்த தலைவன் வந்தால். அதனால தான் தமிழ்நாடு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணி என்னதான் பொய்யை வாரி வாரி இன்னைக்கு இந்த பாசிச கொள்கை எங்கன்னு சார் வந்துச்சு? நேரம் முசோலினி போய் பார்த்து அங்கிருந்து வந்தாங்க. அந்த பாசிசத்துக்கு எந்த கதி இந்த நாட்டில் ஏற்பட்டுச்சோ அதே கதி இந்த பாசிசத்துக்கும் ஏற்படும். இல்லை, நான் உங்கள்கிட்ட கேட்பது வந்து இப்போ இந்த வழக்கு விஷயத்தில் இந்த விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வரும்போது மாறி மாறி நீங்கள் வாதங்கள் வைக்கிறீங்க. அது மக்களும் கேட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மக்களுக்கும் மனப்பாடம் ஆயிருக்கும். ஆர்எஸ்எஸ் கருத்து என்ன, முஸ்லீம் கருத்து என்ன, திகா கருத்து என்ன. நான் கேட்பது என்னன்னா, இப்போ அத்வானி மீது என்ன குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறதோ அதை நீங்களே பெருமையாக ஒத்துக்கிட்டீங்க. அப்போ கட்டிடம் இடித்ததும் உங்களால் இடிக்கப்பட்டதும் அதற்காக அந்த ப்ரொவோக் ஸ்பீச்சுங்கிற அதை ஒரு உணர்வாக அவர் பேசியதும் உண்மைதானே சார்? பேசினார், மீட்டிங்கில் பேசலன்னு சொல்லலை. வழக்கு நடக்குது, கோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதோ அதை ஏற்றுக்கு தான் போகிறாங்க. ஒன்று அல்லுமா நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா? அவங்க என்ன குற்றம்னாங்களோ
அவர் தூண்டி விட்டார். ஏங்க, அதாவது நீங்க குற்றம் திரும்பி என்ன சொல்றீங்க? வழக்கு ராமச்சந்திரன் விசாரணை நடக்கிற வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்ட எந்த ஒரு நபரும் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் சொன்னாரு. இல்லைங்க, குற்றம் சாட்டப்பட்ட நபர் வரை குற்றம் நிரூபணானா தான் அவன் குற்றவாளி. அது அஃபண்டர். சரியா? ஒரு விஷயம், அது கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை பார்த்துக்கலாம். அல்லும் இயக்க உருவாகிறதுக்கு வீரத்தரவு ராமகோபாலன் காரணம் கிடையாது. இந்த நாட்டில் பழனி பாபா என்கின்ற ஒரு மதவெறி பேச்சாளன் இந்துக்களை, பாரத தேசத்தை எதிராக பேசினார். அவர் பேசுகின்ற போது பதில் சொல்றதுக்கு காரணம் வேணும்ல. அப்ப ராமகோபாலன் அவர்கள் சொன்னாங்க, இன்னைக்கு ராமகோபாலன் அவருடைய தலையில வெட்டி காயம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு வெட்டின நபர் பாட்ஷா. வெட்டின நபர் பாட்ஷா. என்ன அன்பு மதத்துக்காரங்க மாதிரி சொல்றாரு, பாட்ஷா வந்து தீவிரவாதி ஆனதுக்கு ராம இல்ல பாட்ஷா தீவிரவாதி ஆனதுக்கு காரணம் ராமகோபாலன். நல்ல வேளை நாளைக்கு பாட்சாவை கூட RSS சேர்த்துருவாரு. ஏங்க ஒரு அண்ணன் தம்பியா இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இன்னைக்கு கேட்கறேங்க, இப்படி எல்லாம் சொல்றாருல இவரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல மாலிகாபூர் 1330 உடைச்சாரு, படையெடுப்பான உடைச்சான், சிவலிங்கத்தை அடிச்சான்னு சொல்லி இன்னைக்கு சிவலிங்கம் இருக்கு, காட்சி பொருளாக இருக்கு, வரலாறு இருக்கு. தமிழ்நாட்டுல சொல்றேன், வேடசந்தூர்ல ராணி மங்கம்மாளுடைய சத்திரம் இன்னைக்கும் பள்ளிவாசலாக இருக்கு. இந்து கோயில்களில் இருக்கக்கூடிய அந்த கற்சிற்பங்கள் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு முஸ்லிம்கள் பள்ளிவாசல அதை ஆக்கிரமிச்சிருக்காங்க, வழிபட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு விஷயம், இங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு அனைத்துமே இந்து கோயில்களாக இருந்தது. சொல்லுகிற ஒரு விஷயம், படையெடுப்பாளன் பாபருக்காக பரிந்து பேசக்கூடிய இந்த அன்பிற்குரியவர்கள் ராமன் இந்த நாட்டுல பிறந்தாரா இல்லையா? இல்ல, நான் இன்னொரு விஷயம் கேட்கறேன். இப்ப தமிழ்நாடு அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவர் எடுத்தாரு. தமிழ்நாட்டுல இப்ப இருக்க சூழ்நிலையில இயல்பா இருக்கக்கூடிய ஒரு இந்து, எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கும், இஸ்லாமிய வெறுப்பு உணர்வோடு இல்லை இஸ்லாமியர்கள் மீது ஒரு ஒரு தனிமைப்படுத்துகிற உணர்வோடு தான் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? நீங்க இந்திய லெவலில் வேணாம், நம்ம அந்த அளவுக்கு தெரியல. தமிழ்நாட்டில் எல்லாருமே முஸ்லீம்களே எதிரியா பார்க்கக்கூடிய மனநிலை இந்துக்கள் இருக்கிறாங்களா? அப்படி இருக்கிறதா இவங்க மாயத்தோற்றத்தை உண்டாக்குறாங்க. அப்படி நாங்க அண்ணன் தம்பியா தான் இருக்கிறதா சொன்னாங்க. சார் கூட சொன்னாரு, மைனாரிட்டி மச்சானா நடிக்கிறாங்க. ரொம்ப அண்ணன் தம்பியா இருக்காரு. வீரமணி ஐயாட்ட இருக்காரு. யார் யார்? வீரமணி ஐயாட்ட ரொம்ப அண்ணன் தம்பியா இருக்காரு. யாரு? இன்னைக்கு தாலியை பேசக்கூடிய திருவாளர் வீரமணி அவர்கள், எங்களுடைய நம்பிக்கை இது உணர்வு சார்ந்த விஷயத்துல இல்ல, அவர் வந்து மதம் கடந்த மாமனிதர், அவர் பகுத்தறிவு இருக்கு பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளு, பெரியாருடைய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய நபர். அவருடைய கொள்கை அவருக்கு வேணும், நான் மறுக்கல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இல்ல ஒரு குறிப்பிட்ட இங்க தமிழ்நாட்டில் முஸ்லிம் இந்துக்கள் ஒற்றுமையா இருக்காங்களா, இல்ல அவங்க இந்துக்களை பார்த்து முஸ்லிம்களை பார்த்து ஒரு அச்சப்படுறாங்க, இல்ல முஸ்லிம்கள் இந்துக்கள் பாலு சக்கரையுமா இருக்கா சார்? முஸ்லிம்கள் வந்து என்ன அறுக்குறது வேணாங்கறீங்க, அவங்க இருக்காங்க. அப்படி இருக்காதீங்க, பாலு சக்கரை ஆங்க நாங்க சொல்றோம். எங்களோட இணைந்து வாழுங்கன்னா இதே ஒரு திருவல்லிக்கேணி பெரிய மசூதி வழியாக, பெரிய மசூதி கிடையாது, பாரதி சாலை வழியாக விநாயகர் சதுர்த்தி போவதற்கு இந்து இயக்கங்கள் இந்த வருஷம் வர்றோம். நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நம்பிக்கை என்பது வேற. கோயில் இருக்கு, ஒரு மசூதி இருக்குங்கிறதுக்காக வேற எந்த ஊர்வலம் போக கூடாதா? விநாயகர் போனா என்ன சார் ஆயிர போகுது? பிள்ளையார் ஊர்வலம் போய் மத நல்லிணக்கத்தை அங்க பேணுமே வாங்க. இல்ல, நீங்க இந்த சில முழக்கங்கள் வைக்கிறீங்க. ஒரே ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். பெரியாரை பத்தி சொன்னாரு, சகோதரர் பெரியாரை பத்தி சொன்னாரு. அதே பெரியார் தான் சொல்லியிருக்காரு, பாப்பாங்கிற சாணியில காலை எடுக்க போய் நாம வந்து இஸ்லாமியர், அதை வேற வார்த்தையில சொல்றாரு, இஸ்லாமியங்கிற மனித மனத்துல நம்ம காலை வச்சுட்டோம்னு தந்தை பெரியார் இது ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்காரு. நன்றி. நீங்க இது வந்து அப்பட்டமான, நான் உங்களுக்கு குடியரசு பத்திரிகையில வந்து நான் தரேன் உங்களுக்கு. குடியரசு பத்திரிகையில 1956 வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் இல்ல, புதுசு புதுசா கற்பனைகள், இதெல்லாம் வந்து கற்பனையே கிடையாதுங்க. குடியரசு பத்திரிகைகள் அடுத்து வச்சிருக்கிற கட்டிங். அதாவது இப்படிதான் ஒருத்தர் வந்து பேசினாரு, பேசிட்டு மூக்கோடைப்பட்டுக்கிட்டு அந்த டிவி வந்து இப்போ வந்து மறுப்பு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டிங்களா? தேவையில்லாத அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார். தந்தை பெரியாரை பற்றி இவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியறது கிடையாதுங்க. இல்லை, இவர் சொன்னார் ஆரம்பத்தில், நீங்கள் சட்டத்தை கொடுத்துனீங்களே, அது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 1957 சட்டத்தை, அரசியல் சட்டம் கொளுத்தப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். எதற்காக அவர் சொன்னார் என்று சொன்னார், தீண்டாமை ஒழிக்கப்பட்டது என்று அரசியல் சட்டத்தில் 17வது பிரிவில் இருக்கிறது. ஆனால் சாதி ஒழிக்கப்பட்டது என்று எங்குமே இல்லை. சாதியின் பெயரால் கொடுமைகள் இருக்கின்றது. நீ தொட்டால் தேட்டு, பார்த்தால் பாவம் என்கின்ற அந்த ஒரு கொடுமை நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கும் பிராமணால் சாப்பிடும் இடம், மிதரால் சாப்பிடும் இடம், சூத்திரால் சாப்பிடும் இடம். சூத்திரன்
அவர்ணஸ்தரை தொடக்கூடாது, அவர்ணஸ்தர் சூத்திரரை தொடக்கூடாது, சூத்திரர்கள் இவர்களை தொடக்கூடாது என்று இருக்கக்கூடிய இந்த கொடுமை ஒழிக்கப்பட வேண்டும், சட்டத்தில் உரிய திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் வலியுறுத்தினார். அரசாங்கம் கேட்கவில்லை. ஆகவே அரசியலை, அந்த சாதியை பாதுகாக்கக்கூடிய அரசியல் சட்டத்தினுடைய பிரிவுகளை கொளுத்த வேண்டும் என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் ஒரு வாக்குமூலத்தையும் எழுதி கொடுத்தார். நான் இப்பொழுது போனால் சட்டத்தை கொளுத்தினீர்களா என்று கேட்டால் ஆமாம் நான் கொளுத்தினேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு இந்த காரணத்திற்காக நான் கொளுத்தினேன் என்று சொல்லி, சாதியை பாதுகாக்கின்றது இந்த அரசியல் சட்டம் என்று சொல்ல வேண்டும். நான் கொளுத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து யாரும் வராதீங்கன்னாங்க. இதனால் வந்து கிட்டத்தட்ட 3000 பேர் அப்பொழுது சிறையேகினார்கள் 1957 நவம்பர் மாதம் 26ஆம் தேதி. இது வந்து வரலாறு. நீங்கள் சட்டத்தை கொளுத்தினா நாங்கள் ஒத்துக்கொண்டு தண்டனை அனுபவித்தார்கள். ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் 6 மாதம் தண்டனை, 1 வருடம் தண்டனை என்று 3.5 வருடங்கள் வரைக்கும் தண்டனை இருந்து பலருடைய குடும்பங்களே நிற்கதியாகி போனது. ஏனென்றால் சாதி ஒழிக்க வேண்டும் என்கின்ற தூய உயரிய நோக்கத்திற்காக திராவிடர் கழக தொண்டர்கள் அதற்காக பாடுபட்டார்கள். அதை வந்து நீங்கள் சட்டத்தை கொளுத்துனீங்களா, அது அஃபென்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது தண்டனைக்குரியதாக இருந்தாலும் சாதி ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். தந்தை பெரியார் இந்த இடத்திலே இந்த போராட்டம் இப்படித்தான் நடக்கும் என்று சொன்னார். அதன்படி தான் நாங்கள் செய்து காட்டினோம். ஆக இதை பற்றி இப்போ பெரியாரை பற்றி இந்த யானையை பார்த்த குருடர்கள் மாதிரி அவர் அங்கே சொன்னார் இங்கே சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு 4 வரியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னார்ன்றதை மட்டும் தான் சொல்கிறானே தவிர அதில் வக்கீல் வாதம் என்பது ஒரு விளக்கு என்று சொன்னார்ல, அதை யாரும் வந்து பேசுறது கிடையாது. அப்படியே ஐயா அப்படி சொன்னார் இப்படி சொன்னார், ஐயோ உங்களுக்கு தெரியாதா அவர் அப்படி இது வந்து இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வெறுக்கத்தக்க பேச்சுக்கள். இதுக்கு வந்து பதில் சொல்கிறது இதோடு நான் நிறுத்திக்கிறேன். இதுக்கு மேலே வேண்டியதில்லை. இப்போ நான் மீண்டு வரேன். அதை வந்து சொல்கிறார் இல்லைங்களா, பெரிய போராட்டம்லாம் நடந்ததுன்னு. போராட்டம் என்பது வந்து அங்கங்கெல்லாம் பெரிய அளவெல்லாம் நடக்கலை. தமிழ்நாட்டில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அது சொல்வதற்கு முன்பு கர்ஃப்யூ என்பது என்னவென்றே தெரியாத நாடு இந்த உலகத்தில், இந்த தமிழ்நாடு, இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான். கர்ஃப்யூ என்று சொன்னால் ஊரடங்கு உத்தரவு. ஊரடங்கு உத்தரவு இந்த இடத்தில் போட்டார்கள். எல்லா இடங்களும் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும், மத்திய பிரதேசம், ஆந்திராவாக இருந்தாலும், கர்நாடகாவாக இருந்தாலும் ஊரடங்கு உத்தரவு என்று ஒன்று போடுவார்கள். ஏன்று சொன்னால் அது ஊரடங்கு உத்தரவை போட்டுவிட்டு யாரும் வெளியில் வர முடியாது. அப்படி வந்தால் சுட்டு விடுவார்கள். அதற்கு பிறகு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அத்தியாவசிய பண்டங்களை வாங்குவதற்காக ஊரடங்கு உத்தரவு என்று எங்காவது இங்கே தெரியுமா? சமீபத்தில் கூட பந்த் அறிவித்தார்கள் விவசாயிகள். ஆனால் அந்த பந்த் எவ்வளோ அமைதியாக நடைபெற்றது. சில கடைகள் மூடி இருந்தது, ஆனாலும் கூட வழக்கமாக போனார்கள், சென்றார்கள். ஆனால் எல்லா இடங்களிலும் எங்கெங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ், எங்கெங்கெல்லாம் சங் பரிவார்கள், எங்கெங்கெல்லாம் பிஜேபி இருக்கின்றதோ அங்கெங்கெல்லாம் கலவரங்கள் வெடிக்கின்றது. இது ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் இருந்து வருகின்றது. இந்த ஊரடங்கு உத்தரவுகளால் சரியான அளவிலே அந்தந்த இடத்திலே பரப்பப்பட்டது. எதற்காக என்று சொன்னால் இந்த வெறுப்பு வாக்கு, இந்த இந்து மத ஆதரவு, முஸ்லீம் வெறுப்பு என்பதை விதைத்து அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய இந்த ஒரு தந்திரத்தை மண்டல் கமிஷனை விபி சிங் கொண்டு வருகின்றார், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வரப்போகிறது என்று சொன்னவுடன் தான் அது வரைக்கும் சாதாரணமான போராட்டங்களாக சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தது. இன்றைக்கு நாங்கள் ரத யாத்திரை கிளம்புகிறோம் என்று அத்வானி ரத யாத்திரை என்கின்ற, ஆமாம், இடஒதுக்கீடுக்கு எதிராகத்தான் அந்த ரத யாத்திரை என்கின்ற ரத்த யாத்திரையை அத்வானி அவர்கள் நடத்தினார். அந்த ரத யாத்திரையின் போது எந்தெந்த இடத்திலே வன்முறைகள் நடந்தது, அதற்கு பிறகு செங்கலை நாங்கள் கொண்டு செல்வோம் என்று ஒரு போராட்டம் நடத்தினார்கள். இவர் சொன்னாரே, மிகுந்த மரியாதைக்குரிய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்று அவரும், அதற்கு பிறகு சங்கராமன் கொலைவழக்கு புகழ் நமது காஞ்சி சங்கராச்சாரியாரும் அவர்களும் இதில் வந்து பேசி அவர்கள் ஆசீர்வாதம் செய்தார்கள். ஆசீர்வாதம் செய்து அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல பேசியது அவர்கள் ஆசீர்வாதத்தோடு தமிழ்நாடு முழுக்க செங்கல்கள் ஊர்வலமாக சென்று இந்த செங்கல்கள் அங்கே போனது. ஆனால் தமிழ்நாட்டிலே அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய செங்கல் தான் மிக 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 குறைவான செங்கல். தமிழ்நாட்டிலே அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த இந்து மத வெறியர்களுக்கு, அதாவது இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்துக்கள்லாம் வந்து முஸ்லிம்களை எதிர்க்கிறாங்க, அவங்களாம் பண்றாங்க, வெறுக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு தவறானது கிடையாது. அது வந்து தவறானது. ஆனால் யாரும் அப்படியெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு 4 பேர் இவங்கள மாதிரி பேசுறவங்க பேசுறதால இந்த வெறுப்பு விதைகளை தூவுவதாலும் தான் இப்படிப்பட்ட அடையாளத்தில் யாரும் அவர்களுடைய வெறுப்புகளை கொண்டு வரவில்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக சொன்ன ராமர் கோயில் கட்டுவோம் என்று சொன்ன வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அந்த இடத்திலே மரியாதா புருஷோத்தமன் ராமனுக்கு உரிய கோவில் தன்மான சின்னம் மீண்டும் எழுப்பப்பட வேண்டும். அதை விரைந்து கட்டி கொடுக்க வேண்டும் என்பது இந்து மக்கள் கட்சியின் நிலைப்பாடு, வேண்டுகோளும் கூட. நிறைய
அதாவது வந்து சகோதரர் சொன்ன ஒரு கருத்தோடு ஒட்டி நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து கோவில்கள் அதாவது சாமி சிலைகள் பள்ளிவாசல் வழியாக போவதை தடுப்பது சம்பந்தமாக திருவல்லிக்கேணியை மேற்கோள் காட்டி சொன்னார். இவங்க சகோதரர் சொன்ன இன்னொரு செய்தி வந்து முஸ்லீம்கள் வந்து நோன்பு நேரத்தில் காயல் பட்டத்தை மேற்கோள் காமிச்சு அவங்க வந்து எண்ணெயும் தண்ணிமாக்குறாங்க, அவங்க ஒட்டவே விட மாட்டாங்க. அதெல்லாம் சுத்த பொய். அப்படிலாம் ஒரு விவகாரம் இருக்குமே ஆனால் நான் சவால் விடுறேன். அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சாங்களும் பழகிட்டு இருக்கான். அது மாதிரியான ஒரு பிரச்சனையும் எங்கேயும் கிடையாது. பச்சை பொய்யை சொல்லி அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு இதை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம். ஒன்று. இன்னொன்று, சாமி சிலைகள் போவதை முஸ்லீம்கள் எதிர்க்கவே இல்லை, எங்கேயும் எதிர்க்கல. எல்லா கிராமங்கள்லேயும் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 சாமி சிலைகளாவது மசூதி வழியாக போய் கொண்டிருக்கிறது. எந்த பிரச்சனையும் கிடையாது. எத்தனையோ சிலைகள் போகிறது, எத்தனையோ நம்பிக்கை உள்ள எத்தனையோ வழிபாட்டு தலங்கள் ஊர்வலங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு ஊர்வலம், இந்த பிள்ளையார் ஊர்வலம். இது பிள்ளையார் ஊர்வலம் என்பது இது சாமி ஊர்வலம் என்று அவர்கள் அழைத்தாலும் இது வந்து ஒரு அரசியல் நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலியமாக அவங்க கொண்டு வந்து நிறுத்திட்டு தேவையில்லாத கோஷங்கள், நான் முன்ன சொன்ன மாதிரி கோஷங்களை எழுப்பி அங்கே வந்து ஒரு டென்ஷனான ஒரு சூழலை உருவாக்கி பிரச்சனைகளை உருவாக்குறாங்க. இதனால தான் திருவல்லிக்கேணியில் தடுக்கப்பட்டிருக்கிறத தவிர சாமி ஊர்வலமே பள்ளிவாசல் பக்கம் போகக்கூடாது. நான் முடிச்சிடும். அப்போ வந்து இது போன்ற ஒரு அதாவது வந்து முடிஞ்சு போச்சு. அது இப்போ செய்து ஒரு மிகப்பெரிய கலவரம் நடந்து 2 உயிர்கள் அங்கே இழந்து மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்த பிறகுதான் அந்த தடை அரசாங்கம் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. அப்போ பிரச்சனைக்குரிய இடங்களில் நீங்கள் வந்து அது மாதிரி செய்யாதீங்க அப்படின்றது தான் அங்கே. ஆக நீங்கள் உங்களுடைய அந்த வகுப்பு வரியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு போங்க. வகுப்பு வரியை இங்கே செய்து இதன் மூலியமாக அரசியல் ஆதாயம் அடைய செய்யாதீர்கள் அப்படின்றது தான் நம்முடைய கருத்து. தவிர இந்து மக்கள் ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய வழிபாட்டு தளத்துக்கு முஸ்லீம்கள் முழு ஆதரவு தராங்க. அவங்களும் இவங்களும் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒரு பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. பிரச்சனையை உருவாக்குவது இந்த அரசியல் ஆதாயம் அடையக்கூடிய இந்த பிஜேபி அவர் பேசுமா, நான் பேசல. இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆக வந்து நாம் என்ன சொல்றோம்னு சொன்னா, இங்க அண்ணன் தம்பியா வாழணும்னு சொன்னா அழகா கொண்டு போங்க. ஆனால் இந்த அரசியல் விநாயகர் சமாச்சாரத்தை பிரச்சனைக்குரிய இடங்களுக்கு கொண்டு போவதை அனுமதிக்க மாட்டாங்க. அது காவல்துறை பார்த்துக்கொள்ள. இது முஸ்லீம்கள் தடுக்க வேண்டியதில்லை, காவல்துறை பார்த்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்து முஸ்லீம் ஒற்றுமை தான் விரும்புகிறோம். இன்னொன்று, எந்த கோபமும் இந்துக்கள் மீது கிடையாது. இந்துக்களை வைத்து அரசியல் ஆதாயம் அடையக்கூடிய அவர்கள் மீது மட்டும் சொல்லிடுறேன். ஆக வந்து பாபர் மஸ்ஜித் என்பது இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய மதச்சார்பினுடைய சின்னம். இந்த நாட்டில் எல்லா மக்களுக்குமான வழிபாட்டு உரிமை இருக்கிறது என்பதை நிலைநாட்ட வேண்டிய ஒரு சின்னம். அது அந்த சின்னத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் எழுவார்கள். இந்த பாசிச சக்திகள் வீழ்த்தப்படும், இந்த மதச்சார்பற்ற நாடு பாதுகாக்கப்படும், அங்கே பாபர் மஸ்ஜித் கட்டப்படும். ஒரு நிறைவு கருத்து. அன்பின் மறு உருவமா இயக்கம் நடத்திட்டு இருக்கிற சகோதரர், அமைதி மார்க்கத்தை சேர்ந்த சகோதரர் சொன்னாங்க, மோடி, அத்வானி இவங்கெல்லாம் கொலைகாரர்கள், இவங்கெல்லாம் சொன்னாரு, வார்த்தையில சொன்னாரு. நீங்க வேணா ரீமைண்ட் பண்ணி பாருங்க. என்ன சொன்னாரு அவரு? அசீமானந்தா சும்மா பேசாதீங்க, நீங்க குறுக்க பேசாதீங்க. சாத்வி பிரக்யா சிங், அசீமானந்தா எல்லாம் அந்த கேஸ்ல இருந்து விடுதலை ஆயிட்டாங்க. அசீமானந்தா சும்மா பேசாதீங்க, போய் சொல்லாதீங்க. அசீமானந்தா உள்ள வச்சு ட்வீட் அடிச்சு இது பண்ணாங்க. அதனால அதுல இருந்து கேஸ் எல்லாம் விடுதலை ஆயாச்சு. சும்மா சும்மா இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க ரிபாய் வந்து இவங்க இன்னும் கோர்ட்ல ஜாமீன்ல தான் வெளியில இருக்காரு. அது ஒண்ணு. ரெண்டாவது கேஸே முடியலீங்க. சகோதரர் சொன்னாரு, ஒரு நிமிடம், சகோதரர் குமாரதேவன் சொன்னாரு, தமிழ்நாட்டில் ஊரடங்கே போடலைன்னு சகோதரர் குமாரதேவன் சொன்னாரு. அண்ணனுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன், இந்திய அமைதி மார்க்கத்தினர் பட்டாசு வெடிச்சு 65 உயிர் போச்சு கோயம்புத்தூர்ல. ஊரடங்கு கோயம்புத்தூர்ல போடப்பட்டது. அது கோயம்புத்தூர்ல போடப்பட்டது. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் மெஜாரிட்டியா இருக்காங்களோ அனைத்து முஸ்லீம்களையும் நான் அப்படி சொல்லவில்லை. இவர்கள் தவறான வழிகாட்டு. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இப்ப தமிழ்நாட்டில் நீங்க தமிழ்நாடு, நான் தான் உங்களுக்கு சொல்றேன், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும்போது இவங்க யாரை சப்போர்ட் பண்றாங்க நீங்க பாருங்க. யாரை பண்றாங்க உங்களுக்கு நீங்க அது ஒரு உதாரணமா எடுத்துங்க. நான் சொல்லலைங்க, அன்பரசு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற அன்பரசு ஓப்பனா ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசின கருத்து இது. இல்ல சவுகார்பேட்டையில பாதி பேர் பட்டாசு வெடிக்கிறாங்க, பாகிஸ்தான் அவர் அரசு இல்லைங்க, அன்பரசு இந்த இடத்துல இல்ல. அது எதுக்கு? அது ரைட், அது இல்ல, நானும் உதாரணத்துக்கு சொல்றேன். பல இடங்கள்ல நடந்துருக்குங்க. இவங்க எல்லாமே வந்து மொத்தமா எங்களை பாசிஸ்ட்னு சொல்றாங்க. ஒரு கருத்தால் இவங்களால ஏத்துக்கவே முடியாது. தமிழர்களோட ஒத்துமையாவே இருக்க முடியாது. தமிழர் பண்பாட்டை இவங்க ஏத்துக்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் வணக்கம் சொல்ல சொல்லுங்க.
தமிழர்கள் நம்ம வணக்கம் சொல்றோம்ல, அவர் குறைஞ்சபட்சம் வணக்கம் பெரியார் கருத்து தானே, பெரியார் எல்லாரையும் வணக்கம் சொல்றாருல. பெரியாரை வந்து ஒரு கோவில்ல போய் பெரியாருடைய பரந்த மனசுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கோவில்ல வந்து ஒரு அர்ச்சகர் வந்து அவருக்கு கையில திருநீர் கொடுக்குறாரு. அந்த கோயில்ல வந்து இல்லைங்க, கோயில்ல வந்து இல்ல, ஒரு பொது நிகழ்ச்சியில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயும் கொடுக்கல, திருநீரை கையில வாங்கிட்டாரு. அது குன்றக்குடி மாடத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு இடங்க, ஏதோ ஒரு இடம்ன்றது நீ தப்பு தப்பா தகவல் சொல்லாதீங்க. திருநீரை கையில குன்றக்குடி மாடாதிபதி போகும்போது கொடுத்தாங்க, வாங்கிட்டாங்க. நான் சொல்ல வரேன். கடவுள் வாங்கி சொன்னா எழுதி நிப்பாருங்க பெரியார். கொடுத்தாரேன்னு அன்பு கடவுள் வாழ்த்து பண்ணாங்கன்னா தந்தை பெரிய எழுந்து நிப்பாரு. அது அவருடைய நாகரிகம். அதே தப்பு தப்பா பேசுறீங்க. நம்ம வணக்க வைக்கிறோம், அவங்க அதை ஏத்துக்கறாங்க. இல்ல என்ன நம்ம பீச்ல மிலாது விழால பங்காரடிகளாருக்கு தொப்பி பாட்ட அழகு பாக்குறாங்க அவங்க. ஒரு இந்து சாமியாருக்கு, காவி கட்டின சாமியாருக்கு தொப்பி போடுறாங்க அவங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அதே மாதிரி நீங்களும் மதிச்சு நீங்க செய்யலாம்ல, நாங்க ஏத்துக்கிறோம்ல, நாங்க பரந்த மனசோட. ஆனா நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னைக்காவது கலவரம் ஆயிருக்கு. அதாவது நீங்க சொல்ற மாதிரி இவங்க வணக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொல்றேங்க, நீங்க வந்து வெறும் நீங்க வார்த்தையால அண்ணன் தம்பின்னு சொன்னா போறாது இல்ல, நீங்க பழக்க வழக்கத்துல அண்ணன் தம்பியா இல்ல. இப்ப மதுரை, ராம்நாடு, சிவகங்கை ராமநாதபுரத்துல ஒரு ஏரியாக்குள்ள உள்ளே போக முடியாது. மக்கள் ஒரே இடம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச, ஒருவேளை எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வரையும் பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அங்குள்ள மறவர் சமூகங்கள்லாம் முஸ்லீம் வந்து பெரியப்பான்னு பழகுறாங்க. தேனி மாவட்டத்துல எனக்கு தெரிஞ்சு மதுரை பகுதிகள் இத வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, முஸ்லிம்னா சியான்னு சொல்லுவாங்க, பெரியம்மான்னு சொல்லுவாங்க. சொல்லவே இல்லைங்க, அப்படிதான் இருக்குன்னு நாங்க ஆசைப்படுறோம். அப்படிதான் நீங்க என்னமோ நாங்க பிரிக்கணும்னு சொல்ற மாதிரி. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து எந்த விதமான சட்ட திட்டங்களுக்கு உட்பட மாட்டேன், நாங்க இப்படி இருக்கோங்க, நீங்க அதை பேசுறாங்க. விரிவா பேசுறோம். இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த பாபர் மசூதி, அது தொடர்புடைய அத்வானி அவர்கள் போன்றவர்களுடைய வழக்குகளை இதில் இவர்கள் பெயரில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்கின்ற உச்சமன்ற நீதிபதி தத்து அவர்களுடைய கருத்து குறித்து தான் விரிவான விவாதம் சென்றது. அது மட்டுமல்லாமல் இதில் சிபிஐ சுணக்கம் காட்டுகிறது, இன்னும் விரைவாக நடத்த வேண்டும். இதற்கு பின்னால் பாரதிய ஜனதா அரசியல் இருக்கிறதா, இல்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த நீதி விசாரணை எவ்வாறு நடைபெற்றது, காங்கிரஸ் பிஜேபிக்கும் உள்ள வேறுபாடு என்ன போன்ற பல்வேறு தளங்களில் இந்த விவாதம் மிக விரிவாகவே பல்வேறு தரவுகளுடன் சென்றது என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை விரிவாக பதிவு செய்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் ஜெயராமன் அவர்களுக்கும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமது அவர்களுக்கும், இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த ரவிக்குமார் அவர்களுக்கும், திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் குமார தேவன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.